சிவபெருமானுடைய ஊர் எது? உத்தரகோசம். அங்கே ஊர் பேர்லயே இருக்கே சுவாமி அம்பாள் ரகசியம். பாண்டி நாடே பழம்பதி. உலகத்துல எத்தனை தேசம் இருந்தாலும் பாண்டிய தேசமே பழமையான தேசம். காலையில திருவண்ணாமலை கதவை திறக்கும்போது உத்தரகோசமங்க சாமி வந்தாச்சுன்னு திறக்கணும். பூட்டும் போது உத்தரகோசமங்க சுவாமி போயிட்டாருன்னு பூட்டணும். ஹரணம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தற்பொழுது இந்த உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை பற்றி ஒரு சில தகவல்கள். அதாவது அரூபமா, ரூபமா, அருரூபமா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமா சுவாமியை இங்க வழிபடலாம். அதுல உருவத்துல இருந்து பார்க்கலாம். உருவம் அப்படின்னா கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்கங்கள்லாம் இருக்கக்கூடியதுதான் ரூபம்னு சொல்றது. இங்க எப்படி இருக்கார் உருவமா அப்படின்னு பார்த்தோம்னா நடராஜரா இருக்கார். அந்த நடராஜர் மரகத நடராஜரா இருக்கார். அது ஒரு விசேஷம். அந்த மரகத நடராஜர்னா என்ன? லோகம் முழுக்க இல்லை, இங்க மட்டும் இருக்கார். இந்த அளவு 6 அடி உயரத்துல இருக்கார். அப்ப அந்த நடராஜரை நம்ம எப்ப பார்க்கலாம்னா ஆருத்ரா தரிசனத்துல பார்க்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் விலை மதிப்பில்லாத பொருள், எங்கேயுமே இல்லாத பொருளுங்கிறது இருந்தாலுமே இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பாளுக்காக ரகசியமா ஆடி இருக்காரு. அதுதான் முதல்ல சீக்கிரட்டா அம்பாள் கேட்கிறா. என்ன கேட்கிறாங்க? சுவாமி உலகம் இயங்குது, எப்படி சுவாமி உலகம் இயங்குது அப்படின்னு கேட்கும்போது சுவாமி நடனத்துக்குள்ள 5 தொழிலையுமே காட்டுறாரு. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய்னு சொல்லக்கூடிய 5 தொழில். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திலோபாவ அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் வரைக்கும் 5 விதமான தொழில்களை அந்த அம்பாள் கிட்டக்க சுவாமி ரகசியமா காட்டுறார். அப்ப அப்படி காட்டும் போது அம்பாள் அப்ப பதஞ்சலிங்கிற அந்த ரிஷி கேட்கிறார், சுவாமி இந்த மாதிரி நடனத்துக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல சுவாமி, அந்த நடனத்தை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி சொல்றார், அப்ப தில்லைக்கு வாப்பா, உத்தரகோசமங்கை உமையவளுக்கு மட்டும்தான் ரகசியம், ஒருத்தர் மட்டும்தான் இங்க அப்படின்னு சொல்லி தில்லைக்கு வர சொன்னதுக்கு அப்புறம் எல்லா ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி அம்பலத்துல ஆடுறார். ஆமா ஆமா, அம்பலம்னா என்ன? எல்லாரும் பாக்குற மாதிரி பப்ளிக் டான்ஸ். இங்க சீக்ரெட் டான்ஸ். ஒருத்தர் பாக்குற மாதிரி இங்க ஆடினார், அங்க ஊரே பாக்குற மாதிரி, உலகமே பாக்குற மாதிரி ஆடினார். அதாவது திருவாச்சகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தில்லையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே. தில்லையில நடனமாடக்கூடியவன் யாரு? இந்த தென்பாண்டி நாட்டுக்காரன், தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுநாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடு, வடகரை, தென்கரை, நிறைய விதமான நாடு இருக்கு தமிழகத்திலேயே. 34 விதமான நாடு இருக்கு. இன்னைக்கு வட்டம் மாவட்டம்னு பிரிக்கிற மாதிரி அந்த காலத்துல நாடுன்னு ஒரு பகுதியை சொல்றது. அதுல இந்த நாட்டுக்கு பேர் என்ன நாடு? தென்னாடுன்னு பேரு. சிவபெருமானுடைய ஊர் எது? உத்தரகோசம். அங்கே ஊர் பேர்லயே இருக்கே சுவாமி அம்பாள் ரகசியம். உத்தர சுவாமி, மங்கை அம்பாள், கோஷ ரகசியம். அப்போ ஊர் பேர்ல யார் யார் இருக்கா? சிவன் பார்வதி ரகசியம்னு இருக்கு. கேட்கறதுக்கு நம்ம ஒரு வகையில புண்ணியம் பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம் அப்படின்னா அவனுடைய அழைப்பு இல்லாம வர முடியாது. அப்ப தில்லையில நடனமாடக்கூடிய நடராஜருக்கு ஊர் எங்க இருக்கு? இந்த உத்தரகோசம் அங்கையில இருக்கு. இங்க அம்பாளுக்காக மட்டும் நடனம் ரகசியமா ஆடினார். அங்க ஊருக்கும் மக்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி அம்பலத்துல ஆடினார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். பாண்டி நாடே பழம்பதி. உலகத்துல எத்தனை தேசம் இருந்தாலும் பாண்டிய தேசமே பழமையான தேசம். பக்தி செய் அடியறை பரம்பர துய்பவன். யார் யாருடைய உள்ளத்துலலாம் பக்தி இருக்கோ அவளெல்லாம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எங்க இருக்கான்? உத்தரகோசம் மங்கை ஊராகவும். இந்த உத்தரகோசமங்க சுவாமி தான் காசிலையும் மோட்சத்தை கொடுப்பான், ராமேஸ்வரத்திலையும் மோட்சத்தை கொடுப்பான். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த சிவாலயத்துல சுவாமி அனுகிரகம் பண்றாரோ அந்த அனுகிரகம் ஃபுல்லா இங்க இருந்து தான் வருது. ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், ஊருக்கெல்லாம் கரண்ட். அந்த மாதிரி சுவாமி இங்க இருக்கார். அதுக்கு அடுத்த வரியே என்ன சொல்றா? ஆதிமூர்த்தியருக்கு அருள் புரிந்த அருள். ஆதிமூர்த்தினா காசி விஸ்வநாதர், ராமேஸ்வர ராமநாதர், மதுரை சொக்கநாதர், தியாகேசர், சிதம்பரேஸ்வரர், அண்ணாமலையார், இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இவங்கெல்லாம் ஆதிமூர்த்தின்னு பேர். இவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இங்க இருக்கார். அது அருரூபமா இருக்கார். முதல்ல உருவத்துக்கு பார்த்தோம், அருரூபமா மங்களநாதரா இருக்கார். இந்த இடத்துல கார்த்தால திருவனந்தலுக்கு சுவாமி இந்த இடத்துல எழுந்து அவருடைய ஆற்றல் உலகம் முழுக்க பரவுது. மறுபடியும் ராத்திரி எங்க வந்துடுறார்? உத்தரகோசமங்கைக்கே வந்துடுறார். காலையில திருவண்ணாமலை கதவை திறக்கும்போது உத்தரகோசமங்க சாமி வந்தாச்சுன்னு திறக்கணும். பூட்டும் போது உத்தரகோசமங்க சுவாமி போயிட்டாருன்னு பூட்டணும். ஒவ்வொரு ஊரையும் பார்த்தோம்னா அண்ணாமலையார்னா அந்த ஊர்ல ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். தியாகேசர்னா திருவாரூர்ல பெரியவர். சிதம்பரத்துல போனா அம்பலவாணன் ரொம்ப பெரியவர். ராமேஸ்வரத்துக்கு போனா ராமநாதன் ரொம்ப பெரியவர். காசிக்கு போயிட்டா காசி அதை விட பெரியவர். மதுரைக்கு போனா சொக்கநாதர் மீனாட்சி தான். ஆனா இவ எல்லாரும் உள்ளுக்குள்ள யாருக்குள்ள அடக்கம் அப்படின்னா இந்த மங்களநாதருக்குள்ள அடக்கம். அப்பேற்பட்ட உத்தரகோசம் அங்கே அருரூபமா இருக்க.
அரூபமா எப்படி இருக்காரு அப்படின்னா, இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசி எல்லா ஜீவராசியுமே ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இதய துடிப்பு மட்டும்தான் தொடர்பு. மரத்துக்குள்ளேயும் செடிக்குள்ளேயும் பறவைக்குள்ளேயும் விலங்குக்குள்ளேயும் மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரே தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துடிப்பு, உயிர் மட்டும்தான். ஏன்னா நமக்கு இருக்கிற ரேகை நமக்கு மட்டும்தான். 800 கோடி பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தவாளுக்கும் ஒவ்வொரு ரேகையே மாறுது அப்படின்னா, அப்ப ஒவ்வொருத்தவாளை வேற்றுமைப்படுத்தினதும் இறைவன் தான். அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணதும் இறைவன் தான். அப்ப என்ன ஒற்றுமையை உண்டு பண்ணியிருக்காரு எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்குள்ளேயுமே ஜீவன் ஒன்று இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு ஆதாரமா துடிப்பு இருக்கு. அந்த துடிப்புக்கு யார் யார் இருக்கான்னா, சிவனும் பார்வதியும் இருக்கான். இங்க இருக்கக்கூடிய உத்தரன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானும் மங்கையர்னு சொல்லக்கூடிய பார்வதி கோஷம்னா ரகசியமா இருக்காங்க. நமக்கே தெரியாம நமக்குள்ள யார் யார் இருக்கா அப்படின்னா அந்த சிவனும் பார்வதியும் இருக்கா. அப்பேற்பட்ட மகத்துவமான ஊர். அதாவது அரூபத்திலையும் ரொம்ப உயர்ந்த கடை நிலையில இருக்கார், அருரூபத்திலையும் கடை நிலையில இருக்கார், ரூபத்திலையும் உலகத்திலேயே இல்லாத ஒரு விக்கிரகமா கடை நிலையில இருக்கார். அதனால ஒரு சிவாலயம்னா ராஜகோபுரம்னு ஒன்று இருக்கும். அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு மகா கணபதி இருப்பார். அவர்கிட்ட அழகா பிள்ளையார் கொட்டின்ட்டு மக்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல பேச்சை விட்டுறணும். பிள்ளையார் கொட்டின்ட்டு அந்த இடத்துல பேச்சை விட்டுறணும். அப்படியே உள்ள வந்தோம்னா 5 நில கோபுரம் இருக்கும். அதற்கு அடுத்தது ஒரு கொடிமரம் இருக்கும். முன்னாடி ஒரு பெரிய நந்தி இருப்பார். பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் இருப்பார். அவர்கிட்ட பிள்ளையார் கொட்டின்ட்டு நம்மளுடைய படிப்பு அறிவெல்லாம் அவர்கிட்ட விட்டுறணும். விட்டுட்டு பின்னாடி திரும்பினோம்னா நந்தீஸ்வரர் இருப்பார். அவர்கிட்ட குரு நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன சொல்லணும், சுவாமியை பார்க்க வந்திருக்கேன்னு தான் சொல்லணும், கண்டதான் சொல்லப்படாது. அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வந்தோம்னா துவாரபாலகர் பக்கத்துல ஒரு பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் கொட்டிண்டு பிராணாயாமம் பண்ணிட்டு அலைபாயற மனசெல்லாம் அவர்கிட்ட விட்டுறணும். அப்படியே விட்டுட்டு வந்தோம்னா உள்ளுக்குள்ள சுவாமி சன்னதிக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் இருப்பார். அவர்கிட்ட பிள்ளையார் கொட்டிட்டு இந்த உடம்பையே விட்டுறணும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னொன்னு விட்டாச்சு. மிஞ்சறது என்னன்னா ஜீவாத்மான்னு பேரு, அவருக்கு பேரு பரமாத்மான்னு பேர். ரெண்டும் பேசி பழகணும். ஏன், ஒரு நாள் இந்த உடம்பை விட்டு இந்த ஜீவாத்மா பிரிஞ்சிடும் சுவாமி, மறுபடியும் மறுபடியும் உடம்பையே என் ஆன்மா தேடப்படாது. எனக்கும் அழிவில்லை, இந்த ஜீவாத்மாவுக்கும் அழிவில்லை, பரமாத்மாவுக்கும் அழிவில்லை. ஆனா இந்த உடம்புக்கு என்ன இருக்கு, அழிவு உண்டு. அழிவை நோக்கி போறத நோக்கி இந்த ஜீவாத்மா போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வாழும் போதே விட்டு பழகிட்டோம்னா ஒரு நாள் இந்த ஜீவாத்மா பிரிஞ்சதுன்னா பரமாத்மாவை தான் தேடுமே ஒரே ஒரு உடம்பை தேடாது. அதனால ஒரு சிவாலயம்னா இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். எல்லாத்தையும் விட்டுடணும். வாழும் போதே நம்ம அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும். அந்த பாடசாலையா 1000 சிவாலயம் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்பேற்பட்ட ஆலயங்கள்ல மௌனமா இருக்கணும். ரொம்ப சுவாமிகிட்ட என்ன வேண்டிக்கணும்னா அந்த சிவ பேரு மட்டும்தான் வேண்டிக்கணும். சுவாமி ரொம்ப பெரியவர், என்ன அப்பேற்பட்டவர்ல இந்த உத்தரகோசம் ரொம்ப ரொம்ப பெரியவர். அதனால அவரெல்லாம் மனசுக்குள்ள நமக்குள்ளதான் இருக்கார். அந்த சிவத்தை நம்ம நன்னா பார்த்துட்டோம்னா இங்க இருக்கிற சிவன் நமக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கும்.